I can wear it like this. Oh my god. And I can wear it like this. So இது வந்து இந்த like custom wear bikini wears wear பண்ணனும் அப்படி நினைக்கிறவங்க they can wear it like this. Okay, so இங்க ஸ்ட்ராப்க்கு பதிலா நம்ம இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா பண்ணிக்கலாம். லைக் எனக்கு இந்த ஸ்ட்ராப் வேண்டா அப்படின்றவங்க இது பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து இந்த ஸ்ட்ராப்பும் வேணும் இந்த ஸ்ட்ராப்பும் எனக்கு வேணும்ன்றோம். லைக் சில பேர் வந்து கொஞ்சம் அப் ஃபிளிப் பண்ணி இன்னும் கம்ஃபர்ட்டபிளா wear பண்ணனும்னு நினைக்கிறவங்களுக்கு it will be a good thing. பட் ஆனா இப்போ இந்த ஸ்ட்ராப் போடுற அளவுக்கு கம்ஃபர்ட்டபிலிட்டி கொடுக்குமா இந்த ஸ்ட்ரைட்? Yeah, of course. இப்போ நான் இப்போ எடுக்கிறதுனால you see. Yeah. கம்ஃபர்ட் இருக்குல்ல சோ அவ்வளவுதான். சோ இது வந்து மோஸ்ட்லி எந்த ட்ரெஸ்க்கு போடலாம்? எனிதிங் லைக் டாப் வேர் பண்றோம் இல்ல வந்து நான் ஒரு சீ த்ரூ ஷர்ட் போடுறேன் அப்படின்னா அது மாதிரி வேர் பண்ணிக்கலாம். இல்ல ஆமா ஏன்னா இப்போ சில பேர் வந்து இப்போ நம்ம ஹை வேஸ்ட் ஜீன் போடுறோம் அப்படின்னா டாப் இல்ல அப்படின்னா இது கூட வேர் பண்ணி they can use it like a டாப் மாடல் அந்த மாதிரி யூஸ் bralettes வந்து இப்போ நிறைய பேர் வந்து crop tops தான் யூஸ் பண்றாங்க. சோ இது ஒரு டைப் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் அந்த பர்சன் லைக் சின்ன பஸ்ட் இருக்கவங்க வந்து they don't have lots of options. சோ அவங்க வந்து இந்த மாதிரி இருக்க வேர்ஸை வந்து they can make it as a crop tops. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத ஒரு பிராவ வச்சு நாங்க வந்து இன்னைக்கு சொல்லிட்டோம் நினைக்கிறேன். சூப்பர். சோ இதுல வந்து நீங்க வியர் பண்ணியிருக்கிறதுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபிட்டாவுமே இருக்கு. ஆக்சுவலி லுக்ஸ் நைஸ் ஆல்சோ. தேங்க் யூ. இதுல வந்து தே ஹேவ் லைக் அந்த நம்ம கழுத்தோட போடுற மாதிரி லைக் நம்ம கிராப் டாப் வேர் பண்றப்போ சில பேர்லாம் அந்த ஓவர் கோட் போடுறப்போ இப்போ நமக்கு கிராப் டாப்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு இல்லாதப்போ தே கேன் வேர் இட் லைக் திஸ். ஸோ காலர் மாதிரி வேர் பண்ணிட்டு ஓவர் கோட் மாதிரி போட்டுட்டு ஜீன் ஜர்க்கினோ அந்த மாதிரி போட்டு தே கேன் யூஸ் லைக் தட் ஆல்சோ. புஷ்அப் பிரா வந்து பஸ்ட் இல்லாதவங்க யூஸ் பண்ற ஒரு மெட்டீரியல். எனக்கு போட்டிருக்கப்போ என் பஸ்ட் வந்து டபுள் த சைஸ் ஆன மாதிரி ஐ ஃபீல். ஏன்னா என்னோட பஸ் கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ அதில் நான் இது வேர் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் டபுள் த பஸ் அப்படி இருக்க மாதிரி இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் ரெகுலராகவே தே வேர் லைக் ஃபிளிப் பண்ணோம் பூப்ஸ் கொஞ்சம் நல்லா தெரியணும். டி-ஷர்ட்ஸ் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. டைட் ட்ரெஸ் போடுறவங்க லைக் ஒன் பீஸ் போடுறப்போ தே கேன் வேர் இட் லைக் திஸ். ஸோ ஏன்னா அவங்களுக்கு அப்போ வந்து அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். ஏன்னா நிறைய லீனாக இருக்க பீப்புள் பஸ் சின்னதாக இருக்க பீப்புள் வந்து தே டோன்ட் வேர் லைக் அந்த ஃபிட்டாக இருக்க ட்ரெஸ் வேர் பண்ண மாட்டாங்க பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் த பஸ் அப்படின்ற ரீசன்னால. பட் இது வேர் பண்ணி போடுறப்போ தே ஃபீல் கம்ஃபர்டபுள் லைக் நமக்கிட்டேயும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற ஒரு அந்த ஃபீல் இருக்கும்னு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பஸ் சின்னதா இருக்கும்போது ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நமக்கு ரொம்ப சின்னதா இருக்கு ட்ரெஸ் போட்டாலுமே நமக்கு வந்து ரொம்ப பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கேன்னு அவங்களே அது ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறவங்க வந்து கண்டிப்பா இதை வாங்கிக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இல்லை எந்த ஒரு தாட் இல்லாம அவங்க ஆசைப்படுற ட்ரெஸ்ஸை வந்து அவங்க ரொம்ப ஜாலியா வியர் பண்ணிட்டு ஹாப்பியா வந்து ஃப்ளான் பண்ணலாம் பாடியை. பட் ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் லைக் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு எனக்கு இதுல. ஸோ இப்போ என்னன்னா ஸ்மால் பஸ்ட் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் நம்ம வியர் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எடுப்பா இருக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த புஷ்அப் பிராஸ் வந்து வாங்குறாங்களா. ஏன்னா இதுல பார்க்கும்போது முக்கியமா டபுள் பேடட் இருக்கா கொஞ்சம் பெருசாவுமே அவங்களோட பஸ்ட் வந்து தெரியும். அண்ட் இதே மாதிரி இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஹூக்ஸுமே ஐ திங்க் அவங்களோட ஷோல்டர்ஸுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ற மாதிரி தூக்கி காட்டுற மாதிரி தான் வந்து அதுவுமே இருக்கு. ஸோ இது வந்து அதுல இன்னொரு ஒரு வெரைட்டி நினைக்கிறேன். திஸ் ஆல்சோ லுக்ஸ் வெரி நைஸ். ஸோ இப்போ இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து இது பார்க்கும்போது எந்த மாதிரியான காஸ்டியூம்ஸ்க்குலாம் இது மஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? லைக் லிட்டில் சாகியா இருந்தாலுமே நம்ம அந்த ஜீன் டிஷர்ட்ஸ்லாம் போடுறப்போ வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒரு டைட் வேஸ் போடுறப்போ வந்து ஒரு மாதிரி சாகியா போட்டோன்னா இட் ஒன்ட் லுக். பட் இது வந்து ரொம்ப எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கு. பட் இந்த அண்டர் வயர்ட் அப்படின்னு இருக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்குல்ல ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்குமோ ஏன்னா ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா உங்களுக்கு அப்படி இருக்கா? ஆக்சுவலி இல்லை ஃப்ரீயா இருக்கு இப்போதைக்கு ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் பிகாஸ் ஏன்னா இங்கே தான் அந்த இது இருக்கே தவிர நமக்கு பிரெத் இந்த இடத்துல இல்லை. ஸோ இட் லிஃப்ட்ல இந்த இடத்துல இருக்கிறதுனால ஐ ஃபீல் அந்த ஒரு சஃபகேஷன் இல்லை. மேபி இங்கே இருந்ததுன்னா சஃபகேஷன் இருக்கும். இந்த சைட்ல வரதுனால வந்து எனக்கு அந்த சஃபகேஷன்ஸ் இல்லை. ஸோ இட் லிஃப்ட்ஸ் மை பிரெஸ்ட் லைக் என்னோட ஒரிஜினல் சைஸ்க்கு வந்து அதை வந்து லிஃப்ட் பண்ணி காமிக்குது. ஐ திங்க் இது வந்து ஃபுல் கவரேஜ் நினைக்கிறேன். நீங்க போட்டிருக்கிறத விட இது வந்து இன்னும் ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். அதுலேயே தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருக்கு. அண்ட் இப்போ இந்த ஸ்ட்ராப் இருக்குல்ல அது பார்க்கும்போது எனக்கு வந்து லைக் எலாஸ்டிக் மாதிரி ஃபீல் ஆகுது. இஸ் இட் லைக் உங்களுக்கு ஃபைனா இருக்கா அந்த இடத்துல இல்லை பெயினா இருக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா திக்கா அந்த இடத்துல ஃபீல் கொடுக்குதா? இட்ஸ் லைக் கொஞ்சம் திக்னஸ் இருக்கு. ஏன்னா நம்ம டைட்டா போடுறதுனால எனக்கு கொஞ்சம் டைட்னஸ் இருக்கு. பட் நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டைட் பண்ணிக்கலாம் பிகாஸ் தே ஹேவ் லைக் அந்த லூசன் பண்றது டைட்டன் பண்ற அந்த இது கொடுத்துருக்காங்க. ஹூக்ஸ் இருக்கு பின்னாடி. இங்க டைட்டா ஃபீல் பண்றவங்க தே கேன் யூஸ் இட். அண்ட் டைட்டா வேணும் இன்னும் எனக்கு வந்து இது லூஸா இருக்கு டைட்டா பண்ணிக்கணும் அப்படின்னாலும் தே ஹேவ் ஆப்ஷன். ஸோ ஐ திங்க் அண்டர் வயர்ட் பிராஸ்லேயே வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கு என்ன பண்றதுன்ட்டு பின்னெல்லாம் கூட போடுவாங்க நிறைய பேர் ட்ரெஸ்ஸோட சேர்த்தோ இல்லை
இல்லை, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வரிஸ் எல்லாமே வந்து அந்த குவாரிஸ் எல்லாம் போக்குறதுக்காகவே இவ்வளோ அழகான அண்டர்வயர். அண்ட் மோர் வந்து எப்படின்னா இப்போ லைக் மேரேஜ் ஆனவங்க ஆஃப்டர் ஃபீடிங் தே ஃபீல் லைக் சாகியாக இருக்குது, அவங்களால அந்த கம்ஃபர்டபுளான வேர் பண்ண முடியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு இட் லிஃப்ட்ஸ் அப் லைக் ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியாக இல்லாமல் அவங்க பிரெஸ்ட் அவங்களால ஃபீல் பண்ண முடிகிற அளவுக்கு இட் வில் ஹெல்ப் ஐ திங்க் ஸோ. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னும் போது அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நம்மளுக்கு ரொம்ப சாகியாக ஃபீல் ஆச்சுன்னா பார்க்கறதுக்குமே நமக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும், அதே நிமிஷம் அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபீட் பண்ணிட்டு இருக்க டைமில் இட்ஸ் வெரி நார்மல், பஸ் வந்து கொஞ்சம் சாகி ஆகுறது வெரி நார்மல் தான், லூசன் ஆகுறதும். ஸோ அந்த டைமில் இந்த அண்டர்வயர்டு வந்து கண்டிப்பாக உங்களை காப்பாற்றிடும்.